சங்கீதம் 117 2ஆம் வசனம். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஆண்டவர் நம்மேல் கொண்ட அன்பின் நிமித்தம் அவர் தம் கிருபையை நமக்கு அளித்திருக்கிறார். மனிதன் பாவம் செய்தபோது அவனை தள்ளிவிடாமல் அவனுடைய பாவத்தை மன்னித்து தம்மோடு ஐக்கியமாயிருக்கும் வழியை ஏற்படுத்தினார். எரேமியா 31வது அதிகாரம் 3ஆம் வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக சிலுவையிலே அறையப்பட்டு இரத்தம் சிந்தினார். எபேசியர் 1வது அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இன்றும் இயேசு நம் அனைவரின் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொன்னார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒருமுறை அவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்கள். அவர் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் நீக்கி கிருபை அளித்து சுகமாய் காத்து கொள்வார். ஜெபம். இயேசுவே, என்மேல் கிருபையாயிரும், என் பலவீனங்களை நீக்கும், என்னை ஆசீர்வதித்து சுகமாய் காத்தருளும்.